அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜெயமிஸ்கே கோபி. உலகெங்கும் வாழும் முருகர் சொந்தங்களுக்கு என் இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் தைப்பூசம் நல்வாழ்த்துக்கள். எல்லா வேண்டுதலும் நிறைவேற நான் முருகப்பெருமான்ட்ட வேண்டிக்கிறேன். இந்த பிரபஞ்சம் உருவான நாள், பெருவெடிப்பு மூலயமா ஒளி மற்றும் ஒளி மூலயமா உருவான நாள் இந்த பூச நட்சத்திரத்தில் தான், தைப்பூசம் நன்னாளில் தான். ரொம்ப மனவேதனையில் இருக்கிறவங்க, மன நிம்மதியே இல்லை, எல்லாமே இருக்கிற நிம்மதியே இல்லைன்றவங்க இன்றைக்கி பௌர்ணமிக்கு நீங்கள் நம்ம முன்னோர்கள் செய்த நிலா சோறோ அப்படின்னா கடலில் போய் நீங்கள் நிலாவை வழிபடுறதோ, இல்லை பௌர்ணமி வழிபாடோ, இல்லை நீங்கள் நிலா கிட்ட உங்களோட வேண்டுதலை வைங்க. சந்திரன் கிட்ட எப்படி நம்ம கோவிலில் போயிட்டு முருகப்பெருமானை வணங்குறோமோ அதே மாதிரி இந்த இயற்கை தெய்வமான சந்திர பகவானை கை கூப்பி வணங்கி நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் முதல்ல தியானம் பண்ண தொடங்குறவங்க இந்த நாளில் தொடங்குறது ரொம்ப பெரிய அளவுக்கு உங்கள் மாற்றத்தை கொடுக்கும். எனக்கு இது வரைக்கும் தியானம் வரவே இல்லை, ஒரு தடவை தியானம் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறேன் ஆனால் முடியலன்றவங்க இந்த பௌர்ணமி தியானத்தில் தொடங்குங்க. இன்னொரு விஷயம் நான் சொன்ன மாதிரி இந்த மன அமைதி வேணும், மன நிம்மதி வேணுன்றவங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் கடல் பகுதியில் சார்ந்து அங்கே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக போய் பௌர்ணமி வழிபாடு, நிலா வழிபாடு பண்ணுங்கள். அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மீண்டும் ஒரு முறை தைப்பூசம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லா கோவில்லையுமே கூட்டம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற முருகப்பெருமான் கோவிலில் முருக பக்தர்கள் அலைக்கடலென திரண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. பூச நட்சத்திரம் நாளை அதிகாலை வரையும் இருக்குது. அதனால் கூட்ட நெரிசலில் பார்த்து ரொம்ப கவனமாக நிம்மதியாக போய் சாமி கும்பிடுங்க. சாமி பார்க்க முடியாதவங்க, ரொம்ப அவசரமாக போகிறவங்க, இல்லை என்னால் நிற்க முடியலன்றவங்க கோபுரத்தை பார்த்து கும்பிட்டாலே உங்களுக்கு முருக சக்தி வேலை செய்யும். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு கண்டிப்பாக முருகர் வந்து காட்சி கொடுப்பாரு. சாமி பார்க்க முடியலேன்னு வருத்தப்படாதீங்க. இன்றைக்கி காலையில் வடப்பள்ளி கோயிலில் கூட நிறைய பேர் சாமி பார்க்க முடியலேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு நின்னாங்க. அவங்ககிட்ட சொன்னால் அவங்க இருக்கிற இடத்துக்கு கண்டிப்பாக முருகர் வருவார். இது சத்தியம். அந்த அளவுக்கு நம்ம முருக சக்தியிலையும் முருக பக்தியிலையும் போக போக எல்லா இடத்துலையும் முருகர் நம்மளுக்கு காட்சி கொடுப்பாரு. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.